ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். கிரேட் டே. கடந்த சில நாட்களாக லிங்க்டின்ல நிறைய ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட காமனாக கேட்குற ஒரு கொஷின், லிங்க்டின் ப்ரொஃபைல் வச்சு எப்படி ஜாப் வாங்குறது அப்படின்ற கொஷின் தான். ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் ஒரு லிங்க்டின் ப்ரொஃபைலை எப்படி கிரியேட் பண்ணுறது, ஒரு லிங்க்டின் ப்ரொஃபைல் எப்படி இருந்தால் ரெக்ரூட்டர்ஸ் உங்கள் ப்ரொஃபைலை வியூ பண்ணுவாங்க, எந்த மாதிரி கண்டென்ட்டை போஸ்ட் பண்ணால் இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ண முடியும், நீங்கள் எப்படி லிங்க்டின் யூஸ் பண்ணி ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்சராக மாற முடியும் அப்படின்ற விஷயத்த இந்த வீடியோவில் டாப் டு பாட்டம் சொல்ல போகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், அப்படின்னா தான் சொல்ல வர விஷயம் உங்களுக்கு தெளிவாக புரியும். நீங்கள் ஆல்ரெடி ஒரு லிங்க்டின் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணிட்டு இருந்தால் ஓகே. லிங்க்டின் ப்ரொஃபைல் இல்லாதவங்க ஒரு புது லிங்க்டின் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணிக்கோங்க. நான் சொல்ல போகிற விஷயங்களை உங்கள் லிங்க்டின் ப்ரொஃபைலில் சேஞ்ச் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் லிங்க்டின் ப்ரொஃபைலை நிறைய ரெக்ரூட்டர்ஸ் வியூ பண்ணுவாங்க. ஸோ என்னோட ப்ரொஃபைல் இதுதான். ஸோ ஃபர்ஸ்ட் மேஜர் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொஃபைல் ஃபோட்டோ. ஓகேங்களா? இந்த ப்ரொஃபைல் ஃபோட்டோவை இந்த மாதிரி ப்ரொஃபஷ்னலாக ஒரு எடிட்டிங் பண்ணி இந்த இடத்துல அப்லோட் பண்ணிடுங்க. ப்ளஸ் பேக்ரவுண்ட். ஸோ இந்த டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே நீங்கள் கேன்வாக்குள்ளே போனால் கிடைக்கும். ஸோ canva.com அப்படின்ற வெப்சைட்குள்ளே போனால், ஸோ இந்த இடத்துல நீங்கள் லிங்க்டின் பேக்ரவுண்ட் அப்படின்னு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல இந்த மாதிரி நிறைய டெம்ப்ளேட்ஸ் வரும். இது பெய்டு இருக்கு, ஃப்ரீ இருக்கு. நீங்க ஃப்ரீயா இருக்கிறத பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இந்த ப்ரொஃபைல் கூட போறேன். ஸோ இந்த இடத்துல கஸ்டமைஸ் திஸ் டெம்ப்ளேட் அப்படின்ற ஆப்ஷனை கொடுக்குறேன். தென் இந்த இடத்துல உங்களோட நேம்ஸ் போட்டுக்கலாம். இப்போ இந்த இடத்துல எடுத்துட்டு நான் என்னோட நேம் ஃபார் எக்ஸாம்பிள் அஜித் அப்படின்னு போடுறேன். செகண்ட் உங்களோட ரோல் என்னவோ அதை போட்டுக்கலாம். கான்டாக்ட் நம்பர் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு கொடுக்கணும்னு தோணுச்சுன்னா கொடுங்க. கொடுத்து ஜஸ்ட் இந்த இடத்துல ஷேர்னு இருக்கா, ஷேர் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த இடத்துல டவுன்லோட் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்து இந்த இடத்துல ஃபைல் டைப் இருக்கும். அதில் பிஎன்ஜி, ஜேபிஜி, பிடிஎஃப் இந்த மாதிரி நிறைய ஃபார்மேட்ல இருக்கு. ஸோ பிஎன்ஜி பெட்டரா இருக்கும். ஸோ பிஎன்ஜி கொடுத்துட்டு நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல டவுன்லோட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா டவுன்லோட் ஆயிரும். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த ஹெட்டர் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா உங்களோட ரோல் ஆகட்டும், உங்களோட ஸ்கில் ஆகட்டும் இந்த இடத்துல தான் மென்ஷன் பண்ணணும். ஸோ இப்போதைக்கு நான் லிங்க்டின் டாப் வாய்ஸ் பேட்ச் வாங்கியிருக்கேன், அதனால லிங்க்டின் டாப் வாய்ஸ் அப்படின்னு போட்டிருந்தேன். அதுவே நான் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தேன் அப்படின்னா ஸ்டூடெண்ட் அட் அருணா இன்ஜினியரிங் காலேஜ் அப்படின்னு போட்டிருந்தேன். ஸோ இதெல்லாம் இல்லாமல் என்ன போடலாம்னா உங்ககிட்ட என்ன ஸ்கில் இருக்கோ அதை இந்த இடத்துல போடலாம். ஸோ இந்த ஸ்கில் எல்லாம் என்கிட்ட இருக்கு, அதனால நான் இங்க போட்டிருக்கேன். நீங்க ஒரு ஜாப் தேடுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்க உங்க ஜாப் என்ன ரோலோ அதை வச்சு போட்டுக்கலாம். ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த செட்டிங்ஸுக்குள்ளதான் எல்லாமே இருக்கும். தென் அவ்வளவுதான் பிரதர். அடுத்தது பாத்தீங்கன்னா அடுத்த செக்ஷன்ஸ். ஸோ இது ப்ரீமியம் ஃபியூச்சர்ஸ்ல இந்த மாதிரி இருக்கு. வியூ மை போர்ட்ஃபோலியோ வியூ பண்றது எல்லாமே ப்ரீமியம் ஃபியூச்சர்ஸ் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு எனேபிள் ஆகும். இப்போதைக்கு எனேபிள் ஆகாது. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் ஐடி. ஸோ இது எல்லாருக்குமே வந்திருக்கும். நீங்க லிங்க்டின் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணிட்டு ஒரு 1 or 2 monthsல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெரிஃபை பண்ண சொல்லி ஒரு மெசேஜ் வரும், இல்லை மெயிலாவோ வரும். நீங்க என்ன பண்ணலாம்னா உங்களோட ஆதார் கேஒய்சியோ இல்லை ஒர்க் ஜிமெயிலோ கொடுத்து நீங்க இதை வெரிஃபை பண்ணிக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ரிசோர்சஸ் அப்படின்ற இடத்துல பாத்தீங்கன்னா கிரியேட்டட் மோட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா. ஸோ நீங்க ஜஸ்ட் ஜாபுக்காக மட்டும்தான் உள்ள வரீங்க அப்படின்னா இந்த இடத்துல இதை ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை நான் போஸ்ட் போட போறேன், நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம்னா நீங்க கிரியேட்டர் மோட ஆன் பண்ணிட்டு நீங்க கண்டென்ட்டை போஸ்ட் பண்ணலாம். உங்க டிபார்ட்மெண்ட் எதுவோ, நீங்க என்ன யாரை டார்கெட் பண்றீங்களோ அதை டார்கெட் பண்ணி நீங்க போஸ்ட்டை போடலாம். ஸோ மை நெட்வொர்க் இதுதான். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னோட நியூஸ் லெட்டர். ஸோ நான் லிங்க்டின்ல நிறைய ஆர்டிக்கல் எழுதுறேன்.
அதுக்கான ஒரு சேனல் தான் இந்த நியூஸ் லெட்டர் சேனல் சக்சஸ் வேவ்லென்த் அப்படின்ற சேனல். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வீக்லி 1 or 2 டைம்ஸ் வந்து நான் போட்டுட்ருக்கேன். உங்களாலையும் போட முடியும், நீங்களும் நியூஸ் லெட்டர் கிரியேட் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த ஆக்டிவிட்டி தான் என்னோட போஸ்ட் எல்லாமே இருக்கும். முக்கியமாக இந்த அபவுட் செக்ஷன், இந்த அபவுட் செக்ஷனில் தான் நீங்கள் சொல்ல வர விஷயங்களை ரொம்ப தெளிவாக சொல்லணும். நீங்கள் யார், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என்னெல்லாம் உங்களுக்கு தெரியும், காலேஜில் என்னெல்லாம் பண்ணீங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் இந்த இடத்துல அபவுட் செக்ஷனில் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்க. ஸோ என்னால் இந்த மாதிரி எழுத முடியலை அப்படின்னா ChatGPT யூஸ் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ChatGPT-க்குள்ள போகிறேன். So write a LinkedIn about page content அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஓகே, இந்த இடத்துல உங்க டீட்டெயில்ஸ் கொடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அஜித் அப்படின்னு கொடுக்குறேன். 2022 batch CSC graduate அப்படின்னு கொடுக்குறேன். தென் அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ், உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்ற விஷயத்துல இந்த இடத்துல கொடுத்துருங்க. நான் ஜஸ்ட் இது சாம்பிளாக கொடுக்குறேன். உங்களுக்கு தெரியுன்ற விஷயத்த நீங்கள் கொடுத்துட்டு ஜஸ்ட் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு ஒரு இதை ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். ஓகேங்களா? இதை நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் கேட்கலாம், ஐ வாண்ட் டு டூ லைன் ஜஸ்ட் சம்மரைஸ் தி கண்டென்ட் அப்படின்னு கொடுங்க. அப்படின்னு கொடுத்தா உங்களுக்கு 2 லைனில் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். நீங்கள் ஈஸியாக இந்த மாதிரி அபவுட் பேஜ் கிரியேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நீங்களா எழுதுறீங்க அப்படின்னா நீங்கள் எழுதுன வச்சு இங்கே ரீப்ளேஸ் கொடுங்க. ஜஸ்ட் நான் இங்கே எழுதிட்டேன், நீங்கள் ஆல்ரெடி எழுதியிருந்தா ஜஸ்ட் ரீப்ளேஸ் தி கண்டென்ட் அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு இந்த இடத்துல டபுள் கொட்டேஷன்ல இதை கொடுத்து என்டர் பண்ணீங்க அப்படின்னா இதையே வேரியேஷன் பண்ணி கொடுக்கும். இல்லை ஐ நீட் 3 வேரியேஷன்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். 3 வேரியேஷன்ஸ் கேட்டிங்க அப்படின்னா இதை 3 விதமாக எழுதி கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்கள் அபவுட் பேஜுக்கான கான்டென்ட்டை கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்கில்ஸில் வந்து உங்களுக்கு என்ன நல்லா தெரியுமோ அந்த ஸ்கில்ஸை போட்டுக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட எஜுகேஷன், நீங்கள் என்னெல்லாம் படிச்சிங்க அப்படின்றத இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ என்னோட 5 எஜுகேஷன் இங்கே தான் இருக்குது. நான் அதனால என்னோட யூனியன் ஸ்கூலில் ஆரம்பித்து நான் இப்போ வரைக்கும் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற டீட்டெயில்ஸ் இங்கே இருக்கும். தென் உங்களுக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் பரவாயில்ல, இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஆட் பண்ண தேவையில்லை, தெரியாமல் ஆட் பண்ணிடாதீங்க. ஓகே, இதுதான். ஸோ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், அதனால இது ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன். அடுத்த செக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா லைசன்ஸ் அண்ட் சர்டிஃபிகேஷன்ஸ். ஸோ இது எல்லாமே நான் ஆல்ரெடி பண்ண சர்டிஃபிகேஷன்ஸ், அதனால இங்கே போட்டிருக்கோம். சர்டிஃபிகேஷன்ஸ் எப்படி போடணும் அப்படின்னா ஜஸ்ட் இங்கே நேமை மட்டும் போட்டுட்டு விட்டுறாதீங்க. இங்கே ஷோ க்ரெடென்ஷியல் கொடுத்தோம் அப்படின்னா ஸோ அந்த ப்ரொஃபைல் உங்களுக்கு வியூ ஆகணும், அதாவது அந்த சர்டிஃபிகேட் உங்களுக்கு வியூ ஆகணும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ நான் பண்ண சர்டிஃபிகேட்ஸ்லாம் இங்கே நிறைய இருக்குது, அதனால எல்லாமே ஒவ்வொன்றா சொல்ல முடியாது. நான் ஹேக்கர் லேங்கர் பண்ண கோடிங் எல்லாமே அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே இங்கே இந்த இடத்துல நான் கொடுத்து வச்சுருப்பேன். ஸோ எந்த சர்டிஃபிகேட்ஸ்குள்ளே போனாலும் சும்மா சொல்லாமல் அந்த சர்டிஃபிகேட்டை வந்து நான் இங்கே கொடுத்துருப்பேன். ஸோ இந்த மாதிரி பண்ணணும். ஓகே, அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட்ஸ். இங்கே முக்கியமான விஷயம் என்னன்னா ரிக்ரூட்டர்ஸ் உங்கள் ப்ரொஃபைலை வியூ பண்ணுறாங்க அப்படின்னா உங்கள் ப்ராஜெக்ட்ஸை தான் அதிகமாக பார்ப்பாங்க. ஸோ நான் என்னெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னா
நான் எந்த ஒரு ப்ராஜெக்டை பண்ணாலும் அதை கம்ப்ளீட்டா முடிக்க பார்ப்பேன். ஒரு ப்ராஜெக்டை பண்ணிட்டு அதை என்னோட லேப்டாப்ல லோக்கல் ஹோஸ்ட்ல ரன் பண்ணி பார்க்காம பண்ண ப்ராஜெக்டை கிட்டப்ல டெப்ளாய் பண்ணுங்க. கிட்டப்ல டெப்ளாய் பண்ணிட்டு முடிஞ்சா ஏதாவது ஒரு கிளவுட் பிளாட்ஃபார்ம்ல டெப்ளாய் பண்ணி அதை ஒரு லிங்கா எடுங்க. அந்த லிங்கை இந்த இடத்துல கொடுங்க. ஸோ இந்த இடத்துல டெவலப்பர் போர்ட்ஃபோலியோ வெப்சைட்னு சொல்லிட்டு நான் ஒன்று பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்குள்ள போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பண்ண வெப்சைட்டோட லிங்க் வந்து இந்த இடத்துல கொடுத்துருந்தேன். ஸோ என்னோட லிங்க்கு இங்கே வந்துருச்சு. ஸோ ரெக்ரூட்டர்ஸ் என்னோட ப்ராஜெக்ட் வந்து ஈஸியாக இங்கே வியூ பண்ண முடியும். நீங்கள் கோடாக கொடுத்தீங்க அப்படின்னா அது பெருசாக இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணாது. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி என்னோட கிட்டப் ப்ரொஃபைலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 75 ப்ராஜெக்ட்டுக்கு மேலே இருக்குது. ஆனால் இந்த இடத்துல நான் 19 ப்ராஜெக்ட் தான் கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கு மேலே ஆட் பண்ணால் இங்கே பெருசாக மாறும்னு சொல்லிட்டு நான் இங்கே கொடுக்கல. நீங்கள் எந்த ப்ராஜெக்டில் போனாலும் ப்ராப்பரான டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், ப்ராப்பரான டாக்குமெண்டேஷன் இருக்கும். ஸோ அதில் தான் உங்களை வந்து இன்னும் பலப்படுத்தும். ஸோ என்னோட கிட்டப் ப்ரொஃபைல் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ உங்களோட ஜாப் தேடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கிட்டப் ப்ரொஃபைல் வச்சுட்டு இருக்கணும். ஸோ இதுதான் என்னோட ப்ரொஃபைல். ஆல்மோஸ்ட் வந்து இங்கே 75 ப்ராஜெக்ட் இருக்கு. மீதி ப்ராஜெக்ட்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்ல இருக்கு. ஸோ இதுதான். ஸோ நான் எந்த ஒரு ப்ராஜெக்டை பண்ணாலும் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஆண்ட் டிடெக்ஷன் யூசிங் மெஷின் லேர்னிங்னு கொடுத்துருக்கேன்பா. இந்த ப்ராஜெக்ட் நான் பண்ணியிருக்கேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான டாக்குமெண்டேஷன் இங்கே எழுதி வச்சிருக்கேன். உங்களுக்கு பார்த்தா புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி எந்த ப்ராஜெக்டுக்குள்ள நீங்கள் போனாலும் அதுக்கான டாக்குமெண்டேஷன் ரொம்ப தெளிவாக இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நான் ப்ராஜெக்டை பண்ணிட்டேன். இந்த இடத்துல நான் டெப்ளாய் பண்ணி இதுக்கான லிங்கை கொடுத்துட்டேன். கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் நான் எப்படி பண்ணேன் அதுக்கான டாக்குமெண்டேஷன் இங்கே தெளிவாக எழுதியிருப்பேன். ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் தான் எனக்கு ஜாப் கிடைக்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நான் நல்லா எழுதுவேன். ஸோ என்ன பண்ணுவேன், எனக்கு மீடியமில் ஒரு அக்கௌண்ட் இருக்கு. ஸோ இங்க பாருங்க, இந்த இடத்துலயும் நான் என்ன பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னா நிறைய ஆர்டிகல்ஸ் எழுதியிருக்கேன், டெக் ஆர்டிகல்ஸ். ஸோ இந்த இடத்துல இந்த ஒரு ஆர்டிகல்ஸும் எனக்கு வந்து நிறைய ஜாப் வாங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எந்த மாதிரிலாம் நான் ஜாப் வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா நான் ஃபைனல் இயர் முடிக்கும் போது ஆல்மோஸ்ட் என்கிட்ட 7+ ஆஃபர்ஸ் லெட்டர்ஸ் இருந்துச்சு எம்என்சியில். ஸோ அப்போ பார்த்துக்கோங்க என்ன காரணம் அப்படின்னா இதுதான் காரணம். இதுக்கு மேலே என்னால் வெளிப்படையாக எப்படி சொல்றதுன்னு தெரியல. நான் இதை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, தட்ஸ் ஆல். இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாலண்டரிங். ஸோ நான் ஸ்கூல் படிக்கும் போதும் காலேஜ் படிக்கும் போதும் நிறைய வாலண்டரிங் பண்ணியிருக்கேன். என்சிஎஸ்ல இருந்திருக்கேன், செக்யூரிட்டி வாலண்டியராக இருந்திருக்கேன். ஸோ இந்த மாதிரியா நீங்கள் ஏதாவது பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதையும் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிடுங்க. இதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 100% ப்ரொஃபைலை கம்ப்ளீட் பண்ண பாருங்க. முக்கியமான விஷயம் இதுதாங்க, ஸ்கில். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டேக் ஸ்கில் கொஸ்டின் இருக்கா, லிங்க்டின்லேயே இன்பில்ட்டா குவிஸ்லாம் இருக்கு. ஸோ இது என்ன பண்ணியிருக்கேன், இதெல்லாம் நான் ஆல்ரெடி எழுதி டெஸ்ட் அட்டன் பண்ணி நான் கிளியர் பண்ணி இந்த இடத்துல பேட்ச் வச்சிருக்கேன். அதே மாதிரி நீங்களும் எழுதி அட்டன் பண்ணிக்கலாம். இந்த டெஸ்ட் எப்படி அட்டன் பண்ணி நீங்க இந்த பேட்ச் வாங்கணும் அப்படின்ற விஷயத்த நான் தனியா ஒரு வீடியோவை போடுறேன். ஸோ இந்த இடத்துல போட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல என்ரோஸ்மெண்ட்னு இருக்கும். ஸோ இந்த இடத்துல நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி என்ரோஸ்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா அதுவும் பெரிய ப்ளஸ் பாயிண்ட் தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல முக்கியமான விஷயம் வந்து என்னன்னா ரெக்கமெண்டேஷன்ஸ். ஸோ உங்க ப்ரொஃபைலை பார்த்துட்டு ரெக்கமெண்டேஷன் யாராவது பண்றாங்க அப்படின்னா அதுவும் பெரிய ப்ளஸ் பாயிண்ட் தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட சீனியர்ஸ், என்னோட ஹெச்ஓடி எல்லாருமே எனக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருக்காங்க. இதுவுமே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பப்ளிகேஷன்ஸ். நான் அங்கே சொன்ன மாதிரி நான் நிறைய பிளாட்ஃபார்ம்ல நிறைய ஆர்டிகல்ஸ் எழுதியிருக்கேன். ஸோ அதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். நான் என்ன எழுதியிருக்கேன்றதை இங்கே சொல்லிடுவேன். ப்ளஸ் இங்கே ஷூ பப்ளிகேஷன் கொடுத்தா எனக்கு என்ன ஆகுனா என்னோட ஆர்டிகல் பேஜுக்கு போயிடும்.
ஸோ இந்த ட்ரிக்கை தான் நான் ஃபாலோ பண்ணேன். அண்ட் அவ்வளோதாங்க, இதில் வேற எதுவும் இல்லை. ஸோ ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி தான் எனக்கு இந்த டாப் பப்ளிக் ஸ்பீக்கிங் வாய்ஸ் அப்படின்ற ஒரு பேட்ச் வந்து லிங்க்டின்ல கொடுத்தாங்க. ரீசன் என்னன்னா, ஆல்மோஸ்ட் நான் இந்த 2 to 3 இயர்ஸ்க்குள்ள 300 போஸ்ட் மேலே போட்டிருக்கேன். அதில் குவாலிட்டியாக போஸ்ட் இருக்கிறதால உங்களை அந்த கண்டென்ட்டை டிடெக்ட் பண்ணி இந்த டாப் பப்ளிக் ஸ்பீக்கிங் வாய்ஸ் கொடுப்பாங்க. அது இல்லாமல் நான் எழுதுகிற ஆர்டிகல்ஸும் இதுக்கு முக்கியமான காரணம். நீங்கள் பார்த்தீங்கன்னா லிங்க்டின்ல ஒரு கண்டென்ட்டை போடுறீங்க அப்படின்னா டைமிங் இருக்கு, ப்ளஸ் வந்து நிறைய வெரைட்டி ஆஃப் கண்டென்ட்ஸ் இருக்கு. நீங்க யாரை டார்கெட் பண்றீங்களோ அவங்கள பேஸ் பண்ணி கீவேர்ட்ஸ் போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க கண்டென்ட் வந்து பெரிய இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணும். ரெண்டாவது ஹேஷ்டேக்ஸ். மூணாவது நீங்க யாரு கூட பேச விரும்புறீங்களோ அவங்கள டைரக்டா டேக் பண்ணலாம். ஸோ அதுவும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட். கண்டென்ட்டை எப்படி போஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற வீடியோவை ஒரு தனி வீடியோவை போடுறேன். உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா சொல்லுங்க. நீங்க எந்த கொஸ்டின் கேட்டாலும் நான் போஸ்ட் பண்ண தயாரா இருக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் த சேனல்.